உலகத்திலேயே ஒரு பொய் தொழிற்சாலை நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறார்னா அவர் நம்ம மோடிக்கு இட யாரும் கிடையாது. மிகப்பெரிய அளவு மோடி அவருக்கு துணையா இருக்கிறவர் தான். அது தலைன்னா பால் மாதிரி இந்த அண்ணாமலைகள் மாதிரி இருக்கக்கூடியவர்களை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே அவர்கள் ஊழலை ஒழிப்போம் அன்னைக்கும் சொல்றாரு. நேற்று இன்னைக்கு காலில் வந்திருக்கேன், நான் ஊழலை ஒழிப்பேன். அதை விட இன்னொரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு செய்தி என்னன்னா, திடீர்னு நேற்று சொல்றார், இப்போ என்னுடைய ஆட்சி ட்ரையலர் தான், இனிமேதான் பெரிய படம் வரப்போகுது அப்படிங்கிறார். ரொம்ப மிக முக்கியமா ட்ரைலரே இவ்வளவு மோசமா இருந்தா படம் டப்பாவுக்குள்ள போக வேண்டிய படமே தவிர மக்கள் மத்தியில போகக்கூடிய படம் அல்லன்னு இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுதான் மிக முக்கியம். ஊழலை ஒழிப்போம், ஊழல் ஒழிக்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம இளைஞர்கள் புதுசா வாக்கு போட்டாங்க பாருங்க 2014. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்கள்லயே கொஞ்சம் பேருக்கு என்னங்க 10 வருஷம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்துட்டாங்க. சரி, புதுசா ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு நம்ம குஜராத் மாடல் சொல்றாரு. ஆகவே அந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்பவே நாங்க தெளிவா சொன்னோம், திராவிடர் கழகம் விஷப்பாம்பை எடுத்து நீங்கள் அவர்களோடு கொஞ்சுகிறீர்கள். பாம்புக்கு பால் ஊட்டக்கூடாது, பாஜகவுக்கு வழிவிடக்கூடாது. பாம்பு என்னைக்கு இருந்தாலும் பால் ஊட்டினா அதனுடைய கொத்து. அதுவும் இந்த பாம்புக்கு என்ன பேர் வச்சிருக்கா உங்களுக்கு தெரியும்? ரொம்ப விஷம் இருக்கிற பாம்புக்கு என்ன பேர் நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும்? நல்ல பாம்பு. விஷத்தை யார் எந்த பாம்பு கடிச்சா உடனே சாதாக்கலாம், அந்த பாம்புக்கு பேர் என்னன்னா நல்ல பாம்பு. அது மாதிரி இந்த மோடி அரசு இருக்கு பாருங்க, ஒரு நல்ல பாம்பு. அதுதான், அது ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் அடுத்தது பொழைக்கணும்னு அவசியமே இல்லை. இவர் ஆட்சியில திரிசூலத்தோடு தான் இருப்பார். திரிசூலத்தோட யாரு? பிரதமர் அவருடைய ஆட்சியில கையை காட்டுறாரு பாருங்க, இப்படி 3 அப்படின்னு. அந்த 3 குத்துறது, ஆளை கொல்றது. அதுல இந்த 3 முள் இருக்க, இந்த 3 முள்ளு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முள் ஒரு திரிசூலத்தினுடைய ஒரு முள் சிபிஐ, இன்னொரு முள் வருமான வரித்துறை, இன்னொரு முள் அமலாக்கத்துறை. ஆகவே இந்த 3 கட்சி மிரட்டி 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 யாராவது எதிர பேசினா உடனடியாக அவர்கள் திகார் ஜெயிலுக்கு போகணும். நான் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பேன், அமைச்சரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இவர் அங்க கும்பிட்டுட்டு வந்தவர் தான், பிரமாணம் எடுத்தவர் தான். ஆனா இன்றைய அரசு என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் சட்டத்தை கிழிச்சிருக்கிறார். அரசியல் சட்டத்தை மதிக்கல. அது மட்டுமல்ல, வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த புத்தகம் எல்லாம் வச்சிருப்பீங்க பாருங்க, அரசியல் சட்டம் பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை உள்ள பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு நாமெல்லாம் அலமாரியில் அடிக்க வச்சிருக்கோம். சரி, எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அரசியல் சட்டம்னு அட்டையில் இருக்கு, அதை வச்சுதான் பிரமாணம் பண்றாங்க. ஆனா உள்ள பார்த்தா அதுல எல்லாம் கரையா அரிச்சிருக்கு. கரையா அரிச்சிருக்கு, செல்லரிச்சதுன்னு எங்க பக்கத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. கரையா அரிச்சிருக்கு. அந்த கரையா எடுக்க முடியாது. அதுதான் ஜனநாயகத்தை இந்த எதேச்சாதிகார கரையான்கள் அரித்தது மட்டுமல்ல, மோடி அரசு செய்தது அதுதான். பெரியார் ஐயா ஒன்று சொல்லுவார், கிராமத்து பழமொழியை சொல்றதுதான் ஐயா கூட்டங்கள்ல சொல்லுவார். என்னன்னா, ஒருத்தர் உள்ள வர போறேன்னு சொன்னாரா வீட்டுக்குள்ள. உடனே வீட்டுல இருந்தவங்களை பார்த்து வெளியே வந்து அவரை வரவேற்கிறவரு, யோகியர் வர்றாரு, சொம்ப தூக்கி உள்ள வைனார். யோகியர் வர்றாரு, கொஞ்சம் நம்ம வீட்டு சொம்ப தூக்கி உள்ள வச்சிரு, ஏன்னா அவர் யோகியர் ரொம்ப அப்படிங்கிற யோகிதையில இவர் மோடி அவர்கள் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார் தான் என்ன அர்த்தம்? ஆகவே ஊழலை ஒழிப்பதற்கு அவர் தயாரா இல்லை. நல்ல காலம் வருது, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்றாரு பாருங்க, நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது. அதெல்லாம் தமிழ்ல சொல்ல மாட்டாரு, அதுக்கு இந்தியா பூரா சொல்லணும். தமிழ்நாட்டில் மேட்டர் அச்சதீன் அப்படின்னாரு. இல்லையா, நம்ம கேள்விப்படாது. நல்ல காலம் வருது, ரொம்ப மிக முக்கியம். அப்புறம் வளர்ச்சி, வளர்ச்சி சப்கா சாத் சப்கா விகாஸ், இதெல்லாம் நமக்கு தெரியாது பூரா. அப்புறம் உலகத்துக்கே வழிகாட்டுவோம், நாங்கதான் விஸ்வகுரு அப்படின்னாரு உலகத்துக்கு. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வித்தை காட்டுவார். வித்தையிலேயே ரொம்ப அவருடைய வித்தை தான் ரொம்ப அரசியல் வித்தைகள்ல ரொம்ப வேடிக்கையான வித்தை பூராம. அவர் சொன்னார், மாரி சக்தின்னார்.
என்ன அர்த்தம்னா தாய்மார் அதுக்கு அவங்க இந்தியில நாரி சக்தி சாதாரணம் இல்ல. ஆகவே அவங்களெல்லாம் பார்த்து கும்பிடுவார். இப்ப தலைமை யாராவது அவர்கிட்ட விருது வாங்க வந்தா கூட அந்த அம்மா காலை நோட்டு கும்பிடுவார். ஒண்ணு ஆகா எவ்வளவு பயபக்தி பாருங்க அப்படின்னாரு. ஆனா நம்ம குடியரசுத் தலைவர் இருந்தா மட்டும் அவருக்குரிய மரியாதையை கொடுக்க மாட்டாரு. இவர் உட்கார்ந்து இருப்பாரு, குடியரசுத் தலைவர் நின்றுட்டு இருப்பாங்க. இதுதான் அவர் நாரி சக்தி மதிக்கிறது. இப்பதான் புது டீ கேரண்டி, அதுதான் மிக முக்கியம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருந்தா மக்களை ஏமாற்றிருந்த ஒரு அரசு இருக்கே தவிர மாற்றத்தை உருவாக்கிய அரசு அல்ல, மக்களை ஏமாற்றிய ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய அளவில தான் இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.